அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிருபத்தின் பெயர் ஒரு நம்பிக்கையின் நிருபம். என்ன நம்பிக்கை? நான் கிறிஸ்துவுக்காய் ஜீவிப்பேன், அவர் வருவார், என்னை தன்னோடு அழைத்து கொண்டு போவார், அவருடைய ராஜ்யத்திலே நான் நித்தியமாய் சந்தோஷமாய் இருப்பேன். இவ்வுலகத்தின் பாடுகள் என்னை என்ன செய்திடும், அவ்வுலகத்தை காண நான் வாஞ்சிக்கிறேன் என்று வாழ்க்கையிலே பாடிக்கொண்டே பரலோகம் போவேன் என்கிற ஒரு நிச்சயத்தை நமக்கு இந்த நிருபம் தருகிறது. சகோதரனே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாடுகள் வந்ததினால் நீங்கள் பாடுவதை விட்டுவிட்டீர்களோ? தேவனை துதித்து பாடுவதை விட்டுவிட்டீர்களோ? உங்கள் வாய் அடைக்கப்பட்டு விட்டதோ? இல்லை, பாடுகள் வரும்போது தேவனை துதித்து பாடுங்கள். நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள், அவரோடு இருப்போம், அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார் என்பதை பவுல் இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்திலே அவர்களுக்கு சொன்னதினால் இந்த நிருபத்தை நாம் ஒரு நம்பிக்கையின் நிருபம் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்களும் வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும்போது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசிக்கிறபடியினால் உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். கிறிஸ்து 2ஆம் வருகையின் நோக்கம், ஒரு நோக்கம் இந்த 4 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அது விசுவாசியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினை, நியாய தீர்ப்பு.
பாடுகளிலே உறுதியாய் நின்று விசுவாசத்தை விடாமல் தேவனுக்கென்று வாழ்ந்தவர்களுக்கு பரலோகம் உண்டு. மற்றவர்களுக்கோ எங்கே நித்திய அழிவாகிய தண்டனை உண்டு. அதை அளிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதற்காக அவர் வருகிறார். அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் மனதிலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது நன்றாக விளங்கும். ஆனால் ஒரு குடியாரனிடத்திலே போய் நீங்கள் ஏன்பா இப்படி கெட்டு போகிறேன்னு, நான் ஒன்றும் கெட்டு போகலை, கொஞ்சம் குடிக்கிறேன் அவ்வளவுதான், ஆனால் அதுக்கு மேலே என்கிட்ட ஒரு தப்பும் இல்லை என்று தான் சொல்லுவான். அவனுக்குள் இருக்கிற கோபங்கள், அவனுக்குள்ள வெறிகள், ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னை ஒரு நீதிமான் போல் அவன் பேசுவான். நீங்கள் இதை கேட்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களும் உங்களுக்கு தெரியும். இவர்கள் பரலோகத்திற்கு வருவார்களா? மாட்டார்கள். ஆனால் ஒரு நல்ல விசுவாசி இருக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள். அவன் ஒரு சின்ன தப்பு செய்தாலும் அவனுடைய மனம் உடனே துடித்து போகும். நீ கிறிஸ்துவை மறுதலித்து விட்டாயே, நீ கிறிஸ்துவை விட்டு விட்டாயே, அவரை ஒரு சின்ன இன்பத்திற்காக நீ விற்று போட்டாயே, நீ யூதாசை விட மோசமானவன் அல்லவா, பேதுருவை விட நீ அதிகமாய் மறுதலிக்கிறவன் அல்லவா, இயேசுவினிடத்தில் வா என்று அந்த மனசாட்சி என்னை உறுத்துவதினால் நான் உடனே ஆண்டவரிடத்தில், ஏசப்பா நான் தெரியாமல் கொஞ்சம் யோசிக்காமல் இந்த பாவத்தை செய்துட்டேன், என்னை மன்னியும், எனக்கு கழுவும், என்னை பழைய நிலைக்கு கொண்டு வரும், உம்மோடு உள்ள ஒரு சமாதானமாக இருந்த சந்தோஷமாக இருந்த அந்த நிலைக்கு கொண்டு வரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று போராடி ஜெபித்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர் என்றால் பரலோக ராஜ்யம் உமக்குத்தான் சொந்தம். ஆகவே சகோதரனே, இந்த நாளிலும் தேவன் வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால் நிச்சயமாக நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 10:12 தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் எடுத்து வாசியுங்கள், அல்லது வேத புஸ்தகத்தை எடுத்து அதிலே ஒரு அடையாளமாவது போட்டு வைத்து கொண்டு உங்களை இந்த வசனத்தின் அடிப்படையில் பரிசோதித்து பாருங்கள். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். பவுல் சொல்லுகிறான். சிலர் இருக்கிறாங்க, தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு என்னை விட பரிசுத்தமாய் ஒருவனும் இருக்க முடியாது, என்னை விட ஆலயத்தை நேசிக்கிறவன் ஒருவனும் இருக்க முடியாது, நான் ஆலயத்திற்கு கொடுப்பது போல் வேறு ஒருவனும் கொடுக்க முடியாது, இப்படியெல்லாம் தங்களை பேசிக்கொண்டு இயேசு கிறிஸ்து அவர் என் மேலே தான் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இவனோ சுயத்திலே வாழ்ந்து சுயத்திற்காகவே அவன் சேர்த்து சுயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இவன் சொல்லுகிறான், தேவன் என்னில் பிரியமாயிருக்கிறார். பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், ஐயா இப்படிப்பட்டவனுக்கு நான் என்ன சரியாக்க மாட்டேன், என்னை ஒப்பிட மாட்டேன். நீங்கள் யாரிடத்திலாவது போய் ஒரு நாளில் கேட்டு பாருங்கள், சகோதரனே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார்.
ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவன் தான் பரலோகத்திற்கும் போக முடியும்னு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த நீங்கள் கேள்வி கேட்ட ஆள் அவன் உங்களை ஒரு மாதிரியாக மேலும் கீழும் பார்த்து உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, எனக்கு எல்லாம் தெரியும் என்று தான் சொல்லுவான். அவன்தான் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிறவன். அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதைத்தான் இயேசு சொன்னார், 2 தரம் சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அவன் என்ன செய்கிறான்? இன்னும் பாருங்கள் அந்த வசனத்தில், தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு உண்டு. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் அவர் சொல்லியிருக்கார், நீ ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணணும், நீ கொடுக்கிறதுனா ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எப்படி ஹெல்ப் பண்ணணும், உனக்குள்ள எப்படி பரிசுத்தம் இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஆவியில் எளிமை இருக்கணும், நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கணும், இருதயத்தில் சுத்தம் இருக்கணும், இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டாண்டர்டை நீ விட்டுட்டு உனக்குன்னு இதுக்கு மேலே முடியாது, நான் நல்லா இருக்கிறேன், என் இருதயம் போதும், இப்படி சொன்னால் நீ நரகத்திற்குத்தான் போவாய். வேறு வழியே இல்லை. வசனம் இத்தனை தெளிவாக சொல்லியும் நீ உன் சுய நீதியிலும் உன் சுய பரிசுத்தத்திலும் நீ இருந்து கொண்டு எனக்கொன்றும் குறைவில்லை என்று சொல்லுகிறாய். ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3 அதிகாரம் 17 வசனத்திலே லவோதிக்கேயா சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்பதை பாருங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன். காரணம் என்ன? பரலோக பாக்கியத்தை இழந்தவன், பரிதபிக்கப்படத்தக்கவன். நரகத்திலே வேதனைப்பட போகிறாய், பரிதபிக்கப்படத்தக்கவன். ஐஸ்வர்யவான் நரகத்திலே கிடந்து வேதனைப்பட்டான். லாசரோ பாக்கியவானாய் ஆபிரகாமின் மடியில் இருந்தான். இங்கே சொல்லியிருக்கிற நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். உன் நிலைமை என்னன்னு நீ அறியாமல் இருக்கிறாய். அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, நீ இப்படி நடந்து கொண்டு இருக்கிறாய். உன் நிலைமை என்ன என்பதை நீ அறிந்திருப்பாய் என்றால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீதியுள்ள ஆக்கினை செலுத்துவாரே, நான் அதில் தள்ளப்பட்டு போகக்கூடாது என்கிற ஒரு பயம் உனக்குள் இருக்கும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த லவோதிக்கேயா சபையை பற்றி உங்களுக்கு தெரியும், அது அனலுமற்றது குளிருமற்றது, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், நீ எனக்கு ஏற்றவன் அல்ல, நீ எனக்குள் வர முடியாது என்பதை தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த சபைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், உன்னுடைய குறை என்ன? நீ நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாமல். நீ உன்னை பற்றி என்ன சொல்லுகிற? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களை நீங்களே நீதிமான்கள் என்று சொல்லிக்கொண்டால் உங்களுக்கு முடிவு பரிதாபமானது. நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருக்கிறாய், ஆனாலும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறாய் என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லியிருக்கிறார். அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாய் வந்து உன்னிடத்திலே நீ
நிர்பாக்கியமுள்ளவன் என்று சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் சகோதரனே? இன்றைக்கே விழித்திருந்து மனம் திரும்பும். எங்கே பாருங்கள், அந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. ஒரு தகப்பன் சொல்லலாம், நான் என் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிற மாதிரி ஒருவனும் செய்ய முடியாது. நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் கார் வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்துக்கும் நான் பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை விட தம் பிள்ளைகளுக்கு ஒருத்தன் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் கேட்பார், மகனே, நீ உன் பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க சொல்லி கொடுத்தியா? அவங்களோட உட்கார்ந்து பைபிள் வசனத்தை வாசித்து அதில் உள்ள காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து நியாய தீர்ப்பு நாளில் நீ தப்பித்து கொள்ளணும்னு அவங்களுக்கு நியாய தீர்ப்பை பற்றி சொன்னியா? கர்த்தருடைய ஜெபத்தை அவர்கள் பாராமல் படித்து சொல்லும்படி அவர்களை ஜெப ஜீவியத்திலே நீ வளர்த்தாயா? பரிசுத்த ஆவி உண்டென்பதை நீ கேட்டு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியிடத்திலே அவர்களை அறிமுகம் செய்தாயா? Did you introduce your children to the Holy Spirit? நீ எப்படி சொல்லுறாய் நான் செய்த மாதிரி ஒருத்தனும் செய்ய முடியாதுன்னு? உன் பிள்ளைய நரகத்திற்கு பாத்திரவனா மாற்றிட்டு உனக்கு பெருமையா? சகோதரனே, விழிப்படையும். அவர் வருகிறார், ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வருகிறார், வல்லமையின் தூதர்களோடு வருகிறார். அவர் வரும்பொழுது ஆக்கினை தீர்ப்பளிக்க வருகிறார். பவுல் அதைத்தான் அந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் சுயநிதியில் சந்தோஷப்படாதே என்று சொல்லுகிறான். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும். என்னை நானே ஆராய்ந்தால் அநேக விஷயங்களில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்வேன். இது பரவாயில்லை, இது இருந்தால் இருந்துட்டு போகட்டும் என்று விட்டுருவேன். ஆனால் தாவீது அவன் தேவனை மிகவும் நேசித்தான். தேவன் எப்படி பார்க்கிறார், எதை பார்க்கிறார் என்பது தாவீதுக்கு மிக நன்றாக தெரியும். ஆகையால் தான் அவன் ஒரு ஜெபம் பண்ணினான். சங்கீதம் 139 23 24 வசனங்கள். தாவீது தானே தன்னை ஆராய்ந்து கொள்ள அவன் துணியவில்லை. அவன் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். கேளுங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நான் தீர்ப்பு செய்தேன்னா அது சரியாகவே இராது ஆண்டவரே. என்னை பற்றி உயர்வாகவும் அயலானை பற்றி மோசமாகவும் நான் நினைத்து கொள்வேன். ஆனால் நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அந்தரங்க வாழ்க்கையில் நீர் சோதித்து என் அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கா, அவலட்சணமாக இருக்கான்னு சோதியும்னு நீங்கள் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை தேவனுக்கு திறந்து காட்டுவீர்களா? உங்கள் அந்தரங்க வாழ்க்கையின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு அமையும் பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்குமா அல்லது பயம் இருக்குமா? அன்றைக்கு நடுங்கி புண்ணியமில்லை, இன்றைக்கே நடுங்கி முழங்காலில் நின்று பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். தாவீது அந்த விஷயத்தில் அவன் நமக்கு ஒரு முன்மாதிரி. பாவம் செய்தான், ஆனால் உடனேயே
பாவத்தின் தோஷத்தை அறிந்தவனாய் தேவனிடத்தில் போராடி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டான். அவன்தான் சொல்லுகிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி, உமக்கு விரோதமாக நான் நடந்து உமக்கு வேதனை உண்டாக்குகிறேனா? என் சகோதரனுக்கு விரோதமாக நான் தீய சிந்தனைகள் நினைத்து அவனிடத்தில் அன்பு செலுத்தாமல் நான் அவனை பகைத்து வேதனை உண்டாக்குகிறேனா? என் குடும்பத்திற்குள் பிள்ளைகளிடத்திலும் மனைவியிடத்திலும் கணவனிடத்திலும் நான் காட்ட வேண்டிய பரிவையும் அன்பையும் காட்டாமல் நான் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? தேவனிடத்தில் கேளும், தேவனிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களுக்கு காண்பிப்பார். எந்த இடத்தில் நீ தவறினாய், என்ன விஷயத்தில் நீ தவறினாய், இதை சீர்படுத்து, இதை சரிப்படுத்து என்று தேவன் உங்களுக்கு தெளிவாக காட்டுவார். அதை செய்தால் அவர் வரும்பொழுது நான் சந்தோஷப்படுவேன். மகிமையோடு அவர் வரும்பொழுது நானும் மகிமையாக அவரோடு செல்லுவேன். சகோதரனே, உங்களுக்கு இந்த ஆசை இருக்கும், எல்லாருக்கும் இந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும். என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணும், நானும் பரலோகத்துக்கு போகணும். ஆனால் அதுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் அல்லவா? அதைத்தான் இந்த தாவீது செய்தது போல் பாருங்க, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். உம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நீங்கள் நினைக்கலாம், நிறைய பேர் சொல்கிறாங்க, குருவி உன் தலைக்கு மேலே பறக்கிறத நீ தடுக்க முடியாது, உன் தலையில் கூடு கட்டுறத நீ தடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாத்தான் சோதிப்பது உண்மைதான், சோதனைக்கு இடங்கொடாமல் அதை மேற்கொள்வது நம்முடைய கடமை, உண்மைதான். உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியம். அவன் எத்தனையோ இச்சைகளை போடுவான், எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு காட்டுவான், பொய்யா பேசுவான், இல்லாதவைகளை உனக்கு இருப்பது போல் காட்டுவான், யாருடைய அன்போ உனக்கு இருப்பது போல் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஏமாந்து போவாய். அதைத்தான் ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். ஆண்டவரே, என் இருதயத்திற்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது, என்ன நீர் எப்படி ஆகிலும் சீர்படுத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய் இருப்பேன். 11ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபை எப்படிப்பட்டது? சங்கீதம் 86:13 வாசியுங்கள். தாவீது சொல்லுகிறான், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். சகோதரனே, உம்முடைய ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவிக்கிறதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி உமக்கொரு பாவ மன்னிப்பை இலவசமாக தருகிறார். அதை பெற்று நீர் நித்தியத்திலே சந்தோஷமாய் வாழாமல் இன்றைக்கு ஏன் நீர் இப்படி பாவத்திலே கிடந்து அப்படியும் இப்படியும் சமாளிக்க நீர் முயற்சி செய்கிறீர்? விட்டுவிடும். உம்முடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து தேவனிடத்தில் சரண்டர் ஆகி அவர் நடத்தட்டும் என்று சொல்லி உம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடும். அப்பொழுது அவர் வரும் நாளிலே நேர்
மைமைப்படுவீர். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரர் ஆக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பவுல் நமக்காக இந்த காரியத்திலே அவன் ஜெபித்தான். சகோதரனே, அந்த வாஞ்சை உண்டா? அந்த ஆசை உண்டா? அடிக்கடி தேவனுடைய வசனத்தின்படி உம்முடைய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ளும், எண்ணங்களை சுத்தமாக்கி கொள்ளும். பிரசங்கி 3:17 சொல்லுகிறது, சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது என்று. எண்ணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார். எண்ணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி, நீங்கள் உங்கள் மனசில் ஓடுற ஒவ்வொரு ஆசையும் விருப்பமும் ஒவ்வொரு ஜெபமும் அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒன்றையும் மறக்க மாட்டார், ஒன்றையும் மறைக்கவும் மாட்டார். ஆகையால் எச்சரிக்கையாய் இருந்து தேவன் வரும்பொழுது அந்த நியாய தீர்ப்பிலே நீங்கள் தப்பித்து கொள்ள புத்திமான்களாய் இன்றைக்கே உங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து என்னை சோதித்து சிந்தனைகளை நேர் அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகளை என்னை விட்டு அகற்றி நித்திய வழியிலே நடத்தி நித்தியத்திற்குள் நான் சந்தோஷமாயிருக்க கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.